ஹாய் ஆல். கிருஷ்ணர் பிறந்த கதையை பார்க்கலாமா? வாங்க. ஒரு இருள் நிறைந்த இரவு, புயல் முழங்கும் சிறை அறையில் ஒரு தெய்வீக ஒளி திடீரென தோன்றியது. அந்த ஒளியில் தாயார் தேவகியின் கரங்களில் பிறந்தார் நம் ஸ்ரீகிருஷ்ணர். வானம் கங்கை ஒளியில் திகழ்ந்தது. பூமி மகிழ்ச்சியில் நின்றது. எல்லா உயிர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கின. வாசுதேவன் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு புயல் மழை என்று பாராமல் அந்த இருளில் கோகுலத்திற்கு செல்ல வேண்டும் என்று குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தார். அவருக்கு வானில் தெய்வீக ஒளி வானத்தில் தெய்வீக குரல் ஒலித்தது. அதை கேட்ட கம்சன் நடுங்கி நின்றான். உன்னை அழிப்பவன் பிறந்துவிட்டான் என கூறியது. கிருஷ்ணன் கோகுலத்தில் சிரித்த தருணமே புல்லாங்குழல் ஊதி அதன் மூலம் அங்குள்ள தேவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். கிருஷ்ணர் வெண்ணெயை உட்கொள்ள கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று அங்குள்ள கிராம மக்கள் அதனை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணர் கோகுலத்தில் மலையை தன் ஒரு விரலில் தூக்கி பிடித்து அந்த மலையிலிருந்து முழு கிராமத்தையும் காப்பாற்றினார். அதனால் கிராம மக்கள் கிருஷ்ணரின் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதியதும் காடுகள், பசுக்கள் என அனைத்து உயிர்களும் அந்த மாய இசையில் மூழ்கியது. அதனை கண்டு அங்குள்ள மயில்கள், பசுக்கள், பறவைகள் என அனைத்தும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணர் பசுக்களுடன் விளையாட அவரின் அன்பு கிராம மக்களுக்கு புது பொலிவை தந்தது. இரவு வந்ததும் யசோதா கண் திறந்தவுடன் கிருஷ்ணர் யசோதாவை புன்னகையோடு பார்க்க அதை கண்ட யசோதாவின் மனம் அன்பால் நிறைந்தது. கோகுலம் முழுவதும் விழாக்கோலம் கொண்டது. நமக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறந்து விட்டது என்று நந்தனும் கிராமமும் மகிழ்ந்தது. கிருஷ்ணர் ஊர்ந்து சென்று வெண்ணெய் பானையை திறந்து விளையாடி கொண்டிருந்தார். முகம் முழுக்க வெண்ணெய். யசோதை அதை கண்டு சிரித்தாள். அழகான பெண்ணாக புதனை வந்தாள். அவள் கிருஷ்ணரை தூக்கிச் சென்றாள். கிருஷ்ணன் கண்களில் ஒரு தெய்வ ஒளி மின்னியது. கிருஷ்ணன் அவர் மார்பில் அமர்ந்தவுடன் புதனை அசுர உருவத்திற்கு மாறினாள். அதை பார்த்த கிருஷ்ணர் அமைதியாக ஒளிர்ந்தார். தேங்க்யூ.